ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. இராமாயணத்தை நினைத்தபடி மாற்றலாமா? வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரிதாஸ் பிரபு அவர்கள். அண்மையில் வெளிவந்த ஆதிபுருஷ் திரைப்படம் பல்வேறு எதிர்மறை விமர்சனங்களுடன் 100 கோடிகளை வசூலித்துள்ளது. நீங்களும் அதனை பார்த்திருக்கலாம். ஆம், இராமாயணம் அன்றும் இன்றும் என்றும் மக்களை கவரும் அற்புத காவியம். இராமாயணத்தை தழுவி எத்தனையோ காவியங்கள், தெருக்கூத்துகள், நாடகங்கள், கவிதைகள், வரைபடங்கள் மற்றும் திரைப்படங்களும் வந்துள்ளன. கலைஞர்கள் இவ்வாறு சுற்றி சுற்றி வருவதற்கு இராமாயணம் மக்களின் மனதில் நீங்கா இடத்தை பெற்றுள்ளதே காரணமாகும். இவர்களில் சிலர் அல்லது பலர் இராமாயணத்தின் தகவல்களை தங்களது மனதிற்கேற்ப மாற்றி அமைக்கின்றனர். இவ்வாறு இராமாயணத்தை நினைத்தபடி மாற்றலாமா? இதை சற்று விவாதிக்கலாம். இராமாயணத்தை கட்டுக்கதையாக நினைத்தல். நவீன கால மனிதன் இராமாயணத்தை அணுகும் போது அவனது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பல்வேறு விஷயங்களை இராமாயணத்தில் காண்கிறான். 10 தலை கொண்ட ராவணன், மலை போன்ற உடலை கொண்ட கும்பகர்ணன், பேசக்கூடிய குரங்குகள், கழுகுகள், கரடிகள், தூண்களின்றி கடலில் அமைக்கப்படும் பாலம், மலையை தூக்கி கொண்டு பறக்கும் ஹனுமான் என பல அசாத்தியமான விஷயங்கள் அவனுக்கு ஐயத்தை கொடுக்கின்றன. அந்த ஐயத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மேற்கத்தைய ஆய்வாளர்கள் பலர் இராமாயணம், மகாபாரதம் போன்றவற்றை ஆதாரமில்லாத, உலக நடைமுறையினால் விளக்க முடியாத பாரம்பரிய நம்பிக்கை அல்லது கற்பனை என்கின்றனர். சுருக்கமாக கூறினால் இராமாயணம் ஒரு கட்டுக்கதை என்று கூறுகின்றனர். உண்மையில் இராமாயணம் அவர்கள் கூறுவதை போன்று கட்டுக்கதை அன்று. இது இலட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த உண்மை வரலாற்றை கூறும் நூல். ஆயினும் நாஸ்திகர்களும் சனாதன எதிர்ப்பாளர்களும் கிணற்று தவளையை போன்ற அறியாமையினால் இதனை ஒரு கட்டுக்கதையாகவே நினைக்கின்றனர். மிகைப்படுத்தப்பட்ட கதையா? கட்டுக்கதையாக நினைப்பவர்கள் பெரும்பாலும் இராமாயணத்தில் அவ்வளவு ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அதே சமயத்தில் இராமாயணத்தின் மீது ஆர்வம் செலுத்தும் இந்து சமயத்தினரிடையே மேற்கூறியவர்களின் பிரச்சாரத்தினால் இராமாயணத்தின் காட்சிகள் காவியத்திற்காக மிகைப்படுத்தப்பட்டுள்ளன என்னும் கருத்து மெல்ல மெல்ல பரவி வருகிறது. அதாவது ராமர் உண்மையே, ஆனால் இராமாயணம் முழுமையான உண்மை அல்ல என்று நினைக்கின்றனர். அதாவது இராமாயணத்தில் உள்ள அமானுஷ்யமான செயல்களை இவர்கள் நம்புவதில்லை. அவை காவியத்திற்காக புனையப்பட்டவை என்று நினைக்கின்றனர். பண்டிதரும் பேச்சாளருமாக இருக்கும் பேரளவு வைஷ்ணவர் ஒருவர் அண்மையில் ஹனுமான் முதலான வானரர்கள் மனிதர்களை போன்று மொழியை கொண்டு பேசி இருக்க வாய்ப்பில்லை, ஜாடை மொழியிலும் வெற்று சத்தங்களை கொண்டும் தான் பேசியிருப்பார்கள் என்று கருத்து தெரிவித்திருந்தார். வானரர்கள் சாதாரண குரங்குகள் அல்லர், பூவுலகிற்கு அப்பாற்பட்ட சரீரத்தை பெற்றவர்கள் என்னும் அடிப்படை உண்மை கூட இவருக்கு தெரியாதது வியப்பளித்தது. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படும் ஹனுமானை இன்றைய குரங்குகளை போல பேசவியலாதவர் என்று நினைத்தல் பெரும் குற்றமாகும். இராமாயணத்தின் மீதான இத்தகு அவநம்பிக்கையின் காரணத்தினால் புனைவுகளை யார் புனைந்தால் என்ன என்று நினைக்கின்றனர். வால்மீகியை போலவே நானும் எனது கற்பனை சக்திகளை கொண்டு இராமாயணத்தை புனைகிறேன் என்று எண்ணுகின்றனர். இவர்களின் இந்த அறியாமையே இராமாயணத்தை நினைத்தபடி மாற்றலாம் என்ற எண்ணத்திற்கு வித்தாகிறது. இதனால் இராமாயண கதையில் பல மசாலாக்களை சேர்க்கின்றனர். தங்களது கற்பனை திறனை கொண்டு திரைக்கதை எழுதுகின்றனர். சொற்பொழிவாளர்கள் சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்காக எதையோ திருக்கின்றனர். வரைபட கலைஞர்கள், கிராபிக்ஸ் டிசைனர்கள் முதலியோர் தத்தமது சுவைக்கு ஏற்றபடி கதையையும் கதாபாத்திரங்களையும் காட்சிகளையும் அமைக்கின்றனர். கொடுமை, இது மிகவும் கொடுமை. இராமாயணம் ஒரு வரலாறு. இராமாயணம் ஒரு கட்டுக்கதை அல்ல, மிகைப்படுத்தப்பட்ட காவியமும் அல்ல. இது ஒரு வரலாறு, துல்லியமான வரலாறு. இந்த பாரத தேசத்தின் செம்மையான மன்னரும் முழுமுதற் கடவுளும் ஆகிய பகவான் ஸ்ரீ ராமரை பற்றிய வரலாறு. இராமாயணத்தை எழுதியவர் சாதாரண கவிஞர் கிடையாது. அவர் மாமுனிவர்களில் மிகச் சிறந்தவர். அவரது கடும் தவத்தின் பயனாக இராமாயணத்தை எழுதும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியது.
அவர் நாரதரால் உபதேசிக்கப்பட்டவர், பிரம்மதேவரால் நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆகவே அவரது ராமாயணம் இதிகாசம் எனப்படுகிறது. இவ்வாறு நிகழ்ந்தது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கும் நூல் ராமாயணம். நவீன காவியங்களை போன்று கற்பனைகளுடன் எழுதப்பட்டதல்ல. இதன் எந்த ஒரு ஸ்லோகமும் வார்த்தையும் எழுத்தும் கூட உண்மைக்கு புறம்பானதல்ல. பிரம்மதேவராலும் நாரதராலும் ஆசிர்வதிக்கப்பட்டு இராமாயணத்தை எழுதிய மாமுனிவர் வால்மீகி. அவர் பயன்படுத்தியுள்ள எல்லா அணிகளும் உவமைகளும் கூட 100% பொருத்தமானவை. கல்வெட்டுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் ஆய்வாளர்களில் சிலர் ராமர் வாழ்ந்ததற்கான ஆதாரம் இல்லை என்று கூறுகின்றனர். லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவரை எந்த ஆதாரத்தை கொண்டு நிரூபிக்க இயலும்? கல்வெட்டில் எழுதினால் கூட சில 1000 வருடங்கள் தான் தாக்கு பிடிக்கும். கல்வெட்டை காட்டிலும் அழியாத பொக்கிஷம் ராமாயணம். ராமர் சாக்ஷாத் பகவான் என்பதால் அவரது வரலாறு லட்சக்கணக்கான ஆண்டுகளாக ராமாயணத்தின் மூலமாக வழிவழியாக பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது. ஆகவே கல்வெட்டில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று நம்பப்படுவதை போல ராமாயணத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் முழுமையாக ஏற்கப்பட வேண்டும். கட்டுக்கதையை மாற்றலாம், வரலாற்றை மாற்றலாமா? ஒரு புனை கதையை மற்றொரு கலைஞர் வேறு வழியில் படைக்கும் போது அவர் அதனை சற்று மாற்றி அமைக்கலாம். தனது சுவைக்கும் எண்ணத்திற்கும் ஏற்ப மசாலாக்களை தூவலாம். ஆனால் வரலாற்றை மாற்றும் உரிமை யாருக்கும் கிடையாது. உண்மையை சொன்னால் புனை கதையாகவே இருந்தால் கூட ஒருவரின் கதையை மற்றொருவர் கையாளும் போது அந்த கதையை அவர் நினைத்தபடி மாற்றுவது சரியா, நியாயமா என்று கேட்டால் இல்லை என்று கூறுவர். பொன்னியின் செல்வன் என்ற பெயரில் எழுதப்பட்ட புனை கதையை திரைப்படமாக காட்டியதில் இயக்குனர் தன்னுடைய கற்பனையை சேர்த்து சில காட்சிகளை மாற்றிவிட்டார் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. பல திரைப்படங்கள் ஒரு மொழியிலிருந்து வேறு மொழியில் ரீமேக் செய்யப்படும் போது முதல் திரைப்படத்துடன் புதிய திரைப்படம் ஒத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்? அதுதான் தர்மம், நியாயம், காப்பிரைட்ஸ், லீகல் ரைட்ஸ், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்று எத்தனையோ சொல்கிறோம். இவ்வாறு இருக்கையில் ராமாயணம் என்னும் வரலாற்றை திரித்து கூறுதல் எந்த விதத்தில் நியாயம்? ஒரு வாதத்திற்காக ஒருவேளை நீங்கள் இதனை புனை கதை என்று நினைத்தால் கூட வால்மீகிக்கு காப்புரிமை இல்லையா? கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்க வேண்டாமா? சிந்தித்து பாருங்கள். வரலாற்றில் படைப்பு சுதந்திரம் எழுத்து வடிவில் இருப்பதை திரை வடிவில் கொண்டு வரும்போது அதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை மறுக்கவில்லை. திரைக்கு தேவையான எல்லா தகவல்களும் எழுத்தில் இருக்காது. எழுத்தில் இருக்கும் எல்லா தகவல்களையும் திரையில் காண்பிக்க இயலாது. ஆகவே அது போன்ற இடங்களில் மட்டும் கலைஞர்கள் தங்களது படைப்பு சுதந்திரத்தை கொண்டு காட்சிகளை அமைக்கலாம். ஆனால் தெளிவாக இருக்கும் வரலாற்று உண்மைகளை மாற்றி அமைத்தல் தவறு. அதிலும் தேவையின்றி மாற்றி அமைத்தல் பெரிய தவறு. அலாவுதீன் கில்ஜி தனது மாமனாரை கொண்டார் என்பதை காட்சிப்படுத்த விரும்புபவர் அதில் போதிய விவரம் இல்லாததால் வாள், கத்தி, கழுத்தை நெரித்தல் என ஏதேனும் ஒரு வழியில் அதனை காட்சிப்படுத்தலாம். ஆனால் கோட்சே காந்தியை கொன்றதை காட்சிப்படுத்த விரும்புபவர் கோட்சே கழுத்தை நெரித்து கொண்டார் என்று காட்டினால் அதனை சமுதாயம் ஏற்குமா? நிச்சயமாக இல்லை. ஏனெனில் காந்தி கொல்லப்பட்ட விதம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுபோல ராமாயணம், மகாபாரதம் முதலிய வரலாறுகளை எப்போது நிகழ்ந்ததோ அப்போதே நன்கு பதிவு செய்யப்பட்டுள்ள வரலாறுகளை காட்சிப்படுத்த விரும்புபவர்கள் தங்களது இஷ்டப்படி அவற்றை மாற்ற இயலாது. எந்த இடத்தில் காட்சிக்கு தேவையான தகவல்கள் இல்லையோ அங்கு மட்டும் தங்களது கற்பனையை பயன்படுத்தலாம். இந்த கற்பனையும் உண்மைக்கு ஒத்துப்போவதாக இருக்க வேண்டும். அலாவுதீன் கில்ஜியின் கதையில் துப்பாக்கியை கொண்டு வர முடியுமா? அதுபோல ராமாயணத்தில் புஷ்பக விமானத்தை பற்றிய விரிவான தகவல்கள் இருக்கும் போது அந்த விமானத்தையே ஒரு பறவையை போன்று மாற்றி அமைத்தல் சரியா? வரலாற்றை படைக்கும் போது அங்கே படைப்பு சுதந்திரம் என்பது குறைவு. படைப்பாளிகள் இதனை உணர வேண்டியது அவசியம். படைப்புகள் இயன்றவரை மூலத்திற்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். இன்று புஷ்பக விமானத்தை மாற்றுவோர் நாளை ஹனுமானை ஒரு கரடியாக கூட காண்பிக்கலாம். இவ்விஷயத்தில் படைப்பு சுதந்திரத்திற்கு இடம் இல்லை. பக்தியுடன் ராமாயணத்தை அணுகுதல்.
கலைஞர்களில் பலர் ராமரின் மீதான அன்பினாலும் பக்தியினாலும் ராமாயணத்தை கொண்டு தங்களது கலை படைப்புகளை அரங்கேற்றுகின்றனர். ஆயினும் அவர்களில் சிலர் மக்களது பக்தி உணர்ச்சிகளை தங்களது தொழிலுக்காக பயன்படுத்திக் கொள்ளும் பொருட்டு ராமாயணத்தை படைக்கின்றனர். இத்தகு தொழில் கலைஞர்கள் முந்தைய காலத்தில் குறைவாக இருந்தனர். நவீன காலத்திலோ உண்மையான பக்தியுடன் படைப்பவர்கள் குறைவாக உள்ளனர். ஆதி புருஷ் குழுவினர் மட்டுமின்றி பாரத பண்பாட்டின் மீது ஆர்வம் உள்ள பல்வேறு கலைஞர்கள் இது போன்ற படைப்புகளை உருவாக்குகின்றனர். ஆனால் இவர்களின் அறிவு நவீன விஞ்ஞான எண்ணத்தினாலும் சினிமாத்தனத்தினாலும் குழப்பமடைந்துள்ளது. ஆகவே பக்தியுடன் தயாரிப்பவர்கள் கூட தங்களது பக்தியையும் சொல்வழி ராமாயண அறிவையும் நம்பியிருக்காமல் ராமாயணத்தை முறையாக படித்து காட்சிகளை பரிசோதித்து அமைத்தல் அவசியமாகிறது. அவர்கள் ஒருவேளை வேண்டுமென்றே காட்சிகளை மாற்றி அமைத்தால் அது மிகப்பெரிய குற்றமாகும். ராமாயணத்தில் என்ன இல்லை? வால்மீகி ராமாயணம் ஒரு விரிவான இதிகாசம். மொத்தம் 24,000 ஸ்லோகங்களை கொண்டது. இதில் உள்ள எல்லா விவரங்களையும் யாராலும் காட்சிப்படுத்த முடியாது. அது சாத்தியமற்ற செயல் என்றும் கூறலாம். வால்மீகி எந்த ஒரு விவரத்திற்கும் பஞ்சம் வைக்கவில்லை. ஆகவே இங்கு கற்பனைக்கு என்ன அவசியம்? வெளியே சென்று எதையும் தேட வேண்டிய எந்த ஒரு தேவையும் ராமாயணத்திற்கு இல்லை. காதல், சகோதர பாசம், பிள்ளை பாசம், நட்பு, சேவகம், வீரம், அவலம், அச்சம் உட்பட எல்லா சுவைகளும் நவரசங்களும் ராமாயணத்தில் பொதிந்து கிடக்கின்றன. இங்கே எந்த சுவை இல்லை? எந்த உணர்ச்சி தான் இல்லை? அது மட்டுமின்றி கலைஞர்களின் படைப்புகளுக்கு தேவையான உவமைகள், கவிதைகள், மனதை உருக்கும் வசனங்கள், அனல் தெரிக்கும் கோபாவேச வசனங்கள் என எல்லாமே ராமாயணத்தில் இருக்கின்றனவே. இருப்பதை காட்சிப்படுத்துவதே இயலாது என்னும் பட்சத்தில் 24,000 ஸ்லோகங்களில் இல்லாத ஒன்றை சொருகுவதற்கு என்ன அவசியம்? இராமாயணத்தின் அவசியம். இவை அனைத்திற்கும் மூல காரணம் என்னவெனில் மக்கள் ஏதேதோ விஷயங்களை படிக்கின்றனரே தவிர இராமாயணத்தை படிப்பதில்லை. பகவான் ஸ்ரீ ராமரின் உன்னதமான வரலாறு நமக்கு எல்லா இன்பத்தையும் வழங்கக்கூடியது. முன்னரே கூறியது போல ராமாயணத்தில் நவரசங்களும் புதைந்து கிடக்கின்றன. அதே சமயத்தில் ராமாயணத்தின் நவரசங்களுக்கும் லௌகிக சுவைகளுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. ராமாயணம் நம்மை உயர்த்தக்கூடியது, லௌகிக சுவை நம்மை தாழ்த்தக்கூடியது. காவியம், சொற்பொழிவு, பட்டிமன்றம், தெருக்கூத்து, நாடகம், திரைப்படம் முதலியவற்றால் நாம் கவரப்படுகிறோம். நவரசங்களை சுவைப்பதற்கான நமது விருப்பம் இயல்பானது. ஏனெனில் எல்லா சுவைகளின் இருப்பிடமாகிய அந்த ராமரது அம்சங்களாகிய நாம் அந்த சுவைகளை பகவானின் தொண்டில் சுவைக்க வேண்டியவர்கள். அவற்றை எப்போது லௌகிகத்தில் சுவைக்காமல் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் முதலிய பகவத் விஷயங்களில் சுவைக்கின்றோமோ அப்போது நாம் பக்குவம் அடைவோம். இறப்பிற்கு பின்னர் மீண்டும் இப்பூ உலகிற்கு திரும்பி வர மாட்டோம். இதனால் தான் தொன்று தொட்டு ராமாயண விஷயங்கள் பட்டி தொட்டி எங்கும் கோயில்களில் பேசப்பட்டு வந்தன, நாடகங்களாக அரங்கேற்றப்பட்டு வந்தன, பாட்டிகளால் இரவு நேர கதைகளாக உரைக்கப்பட்டு வந்தன. பாட்டி கதைகள் அகன்று பார்ட்டி கதைகள் அதிகமாகிவிட்ட இன்றைய நிலையிலும் இராமாயணத்தின் மீதான மக்களின் கவர்ச்சி அகலவில்லை. அதனால் தான் அவை திரைப்படங்களாக வருகின்றன. அவற்றை நிச்சயம் நாம் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். இராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு பாரத வரலாற்றில் எத்தனையோ இதர காவியங்களும் நூல்களும் எழுதப்பட்டுள்ளன. ஆகவே இராமாயணத்தின் ஒவ்வொரு பகுதியை வைத்தும் பல்வேறு திரைப்படங்களை பிரம்மாண்டமாக உருவாக்கலாம். இவற்றிற்கு அன்றும் இன்றும் என்றும் மக்களிடையே வரவேற்பு இருக்கும். அதே நேரத்தில் 500 கோடி செலவிட்டு பிரம்மாண்டமான தொழில்நுட்ப விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்தும் அவர்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ராமாயணத்தை முறையாகவும் முழுமையாகவும் படித்துவிட்டு திரைப்படங்களை எடுத்தால் அவை மேலும் சிறப்பாக அமையும். பணமே வாங்காமல் ராமாயண கதையை சேவையாக எடுத்துரைக்கும் ஆயிரக்கணக்கான ராமாயண பண்டிதர்கள் இன்றும் இருக்கிறார்களே, அவர்களுடன் ஏன் ஆலோசிக்க கூடாது? முறையாக ராமாயணம் கற்போம். ஆன்மீக அன்பர்கள் ஒவ்வொருவரும் முறையாக ராமாயணம் கற்க வேண்டும். அப்போதுதான் எது சரி எது தவறு என்பதை வேறுபடுத்த இயலும். சொல்வழி ராமாயணம் ஒரு புறம் இருந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக அவற்றிலும் பலர் கலப்படங்களை கலப்பதால் சரியான மூலத்திலிருந்து ராமாயணத்தை அணுகுங்கள்.
நேரமும் ஆர்வமும் இருப்பின் முழுமையான ராமாயணத்தை படியுங்கள். அதில் சிரமம் இருக்குமெனில் குறைந்தபட்சம் எவ்வித கலப்படமும் இல்லாமல் எழுதப்பட்டு இஸ்கானில் கிடைக்கக்கூடிய வால்மீகி ராமாயணத்தின் சுருக்கத்தை வாங்கி படியுங்கள். நாம் முறையாக கற்றுக்கொண்டால்தான் அடுத்த தலைமுறைக்கும் வழிகாட்ட முடியும். ராமாயணம் கற்போம். பகவான் ஸ்ரீ ராமரை போற்றி புகழ்வோம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.